வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் புரோட்டீன் பவுடர்லேருந்து நம்ம எடுக்கிற ப்ரோட்டீனுக்கும் நேச்சுரலாக ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம எடுக்கிற ப்ரோட்டீனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். இது பார்க்கணுன்னா நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி. இது உங்கள் உடம்புக்கு எம்ஜி கணக்கில் தான் தேவைப்படும், மில்லிகிராம் அளவில் தான் தேவைப்படும். அதுவே மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இது கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும். ரெண்டுமே நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தினைக்குமே நம்ம ஃபுட்டு மூலியமாகவோ இல்லை சப்ளிமெண்ட் மூலியமாகவோ எடுத்தே ஆகணும். இப்போ விட்டமின்ஸும் மினரல்ஸும் எல்லா உடம்புக்குமே ஒரே அளவில் தான் தேவைப்படும். எல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதே அளவு. அதுவே ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட் ஒருத்தவங்க உடம்பு பொறுத்தும் அவங்களோட வெயிட்டை பொறுத்தும் அவங்களோட தேவையை பொறுத்து. இப்போ மசில் கெயின் பண்ணணுன்னா அவங்களுக்கு தேவையான பொறுத்து, அப்புறம் வேறு ஏதாச்சும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட ஒர்க்கு ரொம்ப பிஸியான ஒர்க்கு, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்து தேவைப்படும், கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும், ஃபேட்டும் சேர்த்து தேவைப்படும். நார்மலான மெத்தடில் பார்த்தா ப்ரோட்டீன் அவங்க வெயிட்டு 50 கிலோனா 50 கிராம் ப்ரோட்டீன் தினைக்கும் தேவை. அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்கு, ஃபேட்டுக்கெல்லாம் அவங்க தினைக்கும் என்னென்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் தேவை. இது பேசிக்கான கான்செப்ட். இப்போ வே ப்ரோட்டீன்னா என்னன்னு பார்க்கலாம். பால்லேருந்து எடுக்கிற ஒரு ப்ரோட்டீன். பாலில் கேசின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், வேன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். 2 ப்ரோட்டீனு பாலில் இருக்குது. அந்த 2 ப்ரோட்டீனில் கேசின்ற ப்ரோட்டீன் கொஞ்சம் லேட் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, வேன்ற ப்ரோட்டீன் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும். அதனால் பாலிலேருந்து வே ப்ரோட்டீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை பவுடர் மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ப்ரோட்டீன் பவுடர்னா. அவ்வளோதான். அது ஸ்டெராய்ட்ஸ்ன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ரோட்டீன் பவுடர்னா பால்லேருந்து எடுக்கிற ஒரு ப்ரோட்டீன், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற ப்ரோட்டீன். இதில் எதனால் இது கெடுதல்னு சொல்கிறாங்கன்னா, நாம் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டு வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் பிராண்டு நல்ல பிராண்டாக இல்லாமல் ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அது சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாலையே குடிச்சிட்டு போயிடலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா, பாலில் நம்ம இப்போ 4 கிளாஸ் பால் குடிக்கிறோன்னா அதில் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் இதில் இந்த ப்ரோட்டீன் பவுடரில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோன்னாவே அதில் 20 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். அப்புறம் பாலை நம்ம அது பொங்க வச்சு அப்புறம் ஆற்றி அதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ மிக்ஸ் பண்ணி நல்லா 2 ஷேக் பண்ணி உடனே குடிச்சிட்டா 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதனால் பிஸி ஷெடியூலில் இருக்கிறவங்க இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ப்ரோட்டீன் பவுடர் மட்டுமே தினைக்கும் எடுத்துகிட்டு இருந்தால் போதுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பாலில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி ப்ரோட்டீனோடு சேர்த்து மற்ற நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் பாலாக குடிக்கும் போது. இதுவே இந்த பவுடர் நம்ம குடிக்கும் போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற சின்ன சின்ன நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னதில்ல, அதெல்லாம் அதில் கிடைக்காது. அப்போ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் நிறைய பேர் சப்ளிமெண்ட் மூலியமாகவே எடுக்கிறாங்க, டேப்லெட் மூலியமாக எடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க தேவையை பொறுத்தும் அவங்கவுங்க நாலேஜை பொறுத்தும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுப்பாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போதே இப்போ நம்ம நேச்சுரலாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு அதில் எப்படி நம்ம ப்ரோட்டீனை எடுக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சப்ளிமெண்ட்டுக்கும் நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட் சப்ளிமெண்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ நேச்சுரலாக கிடைக்கிறதுல இப்போ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்தால் அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபேட்டு இந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். எல்லா நியூட்ரியன்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அது நமக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிரும். ஆனால் இப்போ ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டெல்லாம் நமக்கு மற்ற நியூட்ரியன்ஸோட நமக்கு சேர்த்து தேவைறதுனால நாம் ப்ரோட்டீன்னா இப்போ டால்ஸு, நட்ஸு, லெகும்ஸ் இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன், பீஃப், எக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் தினைக்குமே கிடைக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என் உடம்பு நல்லா தான் இருக்குது, நானாக நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே சாப்பிட்றதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ஓகே. ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாத வரைக்கும் ஓகே. நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் இத்தனை நாளாக என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் ஃபுட்டு வழியாக கொடுக்கலையோ அது எல்லாத்தையுமே
ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் வழியாகவும் இன்ஜெக்ஷன் வழியாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் உடம்புக்கு. இப்போ கால்சியம்னா ஒரு நாளைக்கு 1000 mg தேவை நம்ம உடம்புக்கு. நம்ம வந்து முழுசாக அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. நம்ம தேவை அதில் ஒரு 60% 70% எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த 1000 mgக்கு மேலேயும் போகக்கூடாது. அப்போ வந்து ஆப்போசிட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி விட்டமின்ஸ்லேயும் ஒரு விட்டமினும் இந்த அளவுக்கு தான் உங்கள் உடம்புக்கு தேவை ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்கும். அந்த அளவு மட்டும் எடுக்கணும். இப்போ விட்டமின் சி எடுத்திங்கன்னா அது வந்து உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் தேவை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை mg தான் தேவை அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் அதை சேர்த்து எடுக்கும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடம்பு நல்லா இருக்கணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்து தினைக்குமே இந்தியன் கல்ச்சர் படி தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி இதை மட்டுமே மாற்றி மாற்றி ரெகுலராக சாப்பிட்டு இருக்கிறோம். இதில் வந்து தோசை, இட்லி, சாப்பாடு இது மூணுத்துலேயுமே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும்தான் நம்ம தினைக்கும் சாப்பிட்றோம். மற்ற ப்ரோட்டீனை விட்டுறோம், விட்டமின்ஸ் விட்டுறோம், மினரல்ஸ் விட்டுறோம், ஃபேட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட் ஃபேட்டும் எடுத்துக்கிறோம். மற்ற மூணுத்தையும் நம்ம விட்டுறோம். அது கூட நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சாம்பார், சட்னி இந்த மாதிரி செய்யும் போது அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் தேவையான நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ ஏதோ சுண்டல் குழம்பு வைக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸில் ஏதோ குழம்பு வைக்கிறோம், கீரையில் ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம், கீரை கடையுது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறப்ப அதுலேருந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடருக்கும் நேச்சுரலாக நம்ம எடுக்கிற ஃபுட்லேருந்து எடுக்கிற ப்ரோட்டீனுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் பவுடரில் வந்து ப்ரோட்டீன் மட்டுமே முழுசாக இருக்கும். அதுவே நம்ம நேச்சுரலாக சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீனும் இருக்கும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், விட்டமின்ஸும் இருக்கும், மினரல்ஸும் இருக்கும், ஃபேட்டும் இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஆனால் எல்லாத்தோட அளவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இதில் வந்து முழுசாக ப்ரோட்டீன் மட்டுமே இருக்கும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மசில் அதிகமாக தேவை. அப்போ வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை அந்த மசில் க்ரோத் ஆகிறதுக்கு. அவங்க வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் சேர்த்து எடுக்கணுன்றதுனால அவங்க ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கலாம். நார்மலான பீப்புள்ஸ் வந்து ஃபுட்டு வழியாகவே முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் எடுக்க ட்ரை பண்ணலாம். வீடியோட எண்டில் மெயினான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ப்ரோட்டீன் பவுட்ரு ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டூப்ளிகேட்டு ஏதோ ஒரு மட்டமான பிராண்டு இந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்காதீங்க. ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிறீங்கன்னா நல்ல பிராண்டாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஜிம் ட்ரெயினர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா ஒரு அட்வான்ஸு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட கேளுங்க. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்களே போய் ஏதோ ஒரு பிராண்டுன்னு வாங்கி குடிக்காதீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ப்ரோட்டீன் பவுடர் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேச்சுரலான ஃபுட்லேயே உங்கள் ப்ரோட்டீனை எடுத்துக்கலாம். அதுலேயே நிறையா வழி இருக்குது. இந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டாலாம் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அசட்டு கரெக்டாக கொடுக்க முடியாது, உங்களோட சொத்தை முழுசாக கொடுக்க முடியாது, இதுலேயே பாதி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு நிறையா ப்ராப்ளம்லாம் வரும்ல, அதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் படி உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. நீங்கள் இதை கொடுக்கணுமா, நீங்கள் அசட் கொடுக்கணுமா, இல்லை ஹெல்த் கொடுக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் பேலன்சிங்காக ஒரே அளவில் கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு போன் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போன் வீக்னஸ் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். மெயினான ஒரு விஷயம், நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் உங்கள் உடம்புக்கு சரியாக கொடுக்காத போது உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து உங்கள் எலும்புலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் போன் வந்து வீக்னஸ் ஆகிரும். சீக்கிரமாகவே ஒரு எங்கேயாச்சும் லைட்டாக இடிச்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் எலும்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். உங்கள் ஹார்ட் வந்து ரன் ஆகிறதுக்கு ப்ரோட்டீனை கொடுக்காம இருக்கும்போது உங்கள் ஹார்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. உங்கள் போன்ஸ்லேருந்து எல்லா ப்ரோட்டீனையும் எடுத்துக்கும். உங்கள் போன்ஸ் ரொம்ப ரொம்ப வீக் ஆகும். உங்கள் போன்ஸ் வீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் எந்த வேலையும் செய்யக்கூட முடியாது. இதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உங்கள் ஃபுட்டில் ப்ரோட்டீனை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது முக்கியமான விஷயம். நீங்கள் சாப்பிட்ற எல்லா ப்ரோட்டீனும் நியூட்ரியன்ஸு எல்லா நியூட்ரியன்ஸுமே உங்கள் உடம்புக்கு கரெக்டாக போய் சேரணுன்னா நீங்கள் தினைக்கும் வாட்டர் இன்டேக், ஸ்லீப்பிங் ரொட்டீன், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். ஸ்லீப்பிங் தினைக்கும் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வேர்வை வர அளவுக்கு ஏதோ ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சே ஆகணும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்கள் உடம்புக்கு நீங்கள் சாப்பிட்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே
கரெக்டாக போய் சேரும்.